அவங்களும் வைக்கலாம் தானே. இது மலேசியா யூடியூப் டீமு, மலேசியா யூடியூப் பிரான்ச்சு, இதுங்களும் வைக்கலாம் தானே. நான் இருக்கிறது மலேசியா யூடியூப்பில் தானே இருக்கேன், இவங்களும் வைக்கலாம் தானே. இப்போ இந்த 2 பேரில் யார் வச்சா இந்த வீடியோ? யார் கொண்டாந்து வைக்கிறது? யார் அந்த பாவத்தை பண்ணுறது? மனசு எப்படி வருது சொல்லுங்கள்? அவங்களுக்கே தெரியுது, அதை பார்த்தாலே நெருப்பிடிச்சு எறிகிற மாதிரி இருக்குது குதிரை. சரி, கவிதா சமையலறை அவங்க வீடியோ பார்த்தீங்களா? இருக்கா கீழே நெருப்பிடிச்சு எறியுதான். அதுக்கு அடுத்து யார்? அந்த பிக் பாங் போகன், பிக் பாங் போகன், இந்த ஐயாவோட, இவர் இந்தியாவில் உள்ளவர். இவர் அதில் நிறைய விஷயங்களை வீடியோவில் இந்த மேன் இந்த பையன் நல்ல விஷயங்களை யூடியூப்பில் மக்களுக்கு எடுத்து சொல்லும். இந்த பையன் நிறைய விஷயங்களை சொல்லும், ஆனால் எனக்கு பார்க்க நேரம் இல்லை. இவனோட இந்த பையனோட நான் வீடியோ பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. எனக்கு இப்படி இடைஞ்சலை கொடுக்கலாமா? கவிதா சமையலறை முடிஞ்சிட்டு பிக் பாங் போங்கன், இதே இந்த பையனோட பாருங்க. இவன் வீடியோவை பார்த்தேன், கீழே கொண்டாந்து இப்படி வைக்கிறாங்க, இதை கொண்டாந்து வைக்கிறாங்க. ஏன் வைக்கணும்? வைக்க காரணம் என்ன? அப்போ மனசில் ஏதோ ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு தானே இந்த குதிரை இந்த படத்தை வேற ஒருத்தனோட யூடியூப் சேனலில் உள்ள இந்த வீடியோவை எப்போவோ முந்தி போட்டது, அதை கொண்டாந்து ஏன் வீடியோவில் கொண்டாந்து கீழே, நான் ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ பார்க்குறப்ப கீழே கொண்டாந்து வைக்கலாமா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு. அதெல்லாம் பார்த்தா மனசு எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ இந்த குதிரை ஏறிடுது, நான் எரிஞ்சு போகணுமா? அதுக்கு தான் கொண்டாந்து வைக்கிறானுங்களா? நல்ல மனசு இருக்கா? மலேசியா யூடியூப்க்கு நல்ல மனசு இருக்கா? நான் அவனுங்களுக்கு ஏதாச்சும் கெடுதலை பண்ணியிருக்கானா? மலேசியா யூடியூப்க்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கானா கெடுதல்? அல்லது USA யூடியூப் டீமுக்கு ஏதாச்சும் நான் பண்ணியிருக்கேனா? என்ன எனக்கு சம்பளம் கிடைக்கல, என்ன எனக்கு வாட்ச் ஹவர் கூடல, 4000 ஹவர் வரல, 3 வருஷம் 7 மாதம் ஆகுது, சும்மா ஃப்ரீயாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் சம்பளம் இல்லை, வயசானவை எதிர்பார்ப்பு தானே, கிடைச்சிதான் எனக்கு சம்பளம். என் மலேசியாவிலையும் கொண்டு காட்ட மாட்டுறாங்களே வீடியோவை, இந்தியாவிலையும் கொண்டு காட்ட மாட்டுறாங்களே USA யூடியூப் டீமு. நான் என் வீடியோ வைரல் ஆகி போகிறதா இருந்தால் 800ஓட நின்றோம், 700ஓட நின்றோம். இது எம்ஜிஆர் வீடியோ போட்டால் தான் போகுது. எம்ஜிஆர் வீடியோ போடல ஆள் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்குது என்னோட யூடியூப் சேனல் நிலைமை. யூடியூப் சேனல்னால் இந்தியாவில் பிறந்தவங்களுக்கு தான் ராசி.